கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நேரங்களை அதிக நேரம் செலவிடக்கூடிய அனுபவம் இருக்கு. இது எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா ரட்சிப்புக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால தானே இங்க வந்தீங்க. ரட்சிக்கப்படலைன்னா வெளியில சுத்துற மாதிரி என்ன செய்வோம்? சர்ச்சில் என்னமோ கால் பூல்ல என்னமோ கத்திட்டு அடக்காங்க. இந்த பாஸ்டர் வருங்க, அவர் என்னமோ பண்ணிட்டு அடக்காரு. இங்க கீழே இருக்கிற ஆட்களும் என்ன செய்யுது? என்னமோ பண்ணுது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நினைக்கிறது மாதிரி நாங்க ஏதோ ஒரு கூப்பாடு போடுற ஜனம் அல்ல. ரட்சிப்பு அடையும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. ரட்சிப்பை அடையும்படி எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டா. தூரமாயிருந்த எங்களை, துரோகிகளாயிருந்த எங்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய ரட்சிப்பு